ஸோ இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்க ஆரஞ்சு தான் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தான் ஃபார்முலா எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியானாலே என்னது, இந்த மொத்த இடத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குது, இந்த ஆரஞ்சை மொத்தமாக நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது மொத்தமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ என்ன ஃபார்முலா, ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஆரஞ்சை வச்சு தான் நான் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு பாருங்க இப்படி இருக்கா. ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டயாமீட்டர். அதாவது நான் உள்ள ஒரு பின் குத்துறேன். ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுனா அதுக்கு பேர் வந்து டயாமீட்டர். அதுல பாதினா என்னது, ரேடியஸ். டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். சோ இந்த ஆரஞ்சு வச்சு நான் சொன்னேன்ல எப்படி பண்ணணும்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். அதுக்காக நான் ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். சோ இப்போ இந்த ஆரஞ்சோட டயாமீட்டர் எவ்வளவு மெஷர் பண்றேன். அதுக்கு இப்போ இந்த ஆரஞ்சுல நான் பின் உள்ள விட்டு கடைசி இந்த எண்டு வரைக்கும் இந்த பின்னை கொண்டு வந்து எவ்வளவு வருதுன்னு நான் செக் பண்றேன். ஓகேவா? இங்க எண்டு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நான் இதை எடுத்து இதுக்கு நான் எவ்வளோ லென்த் வருதுன்னு மெஷர் பண்ணுறேன். இப்போ நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸ்கேல் வச்சு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 6 வருது. ஸோ அப்போ டயாமீட்டர் எனக்கு என்ன இருக்குன்னா 6 இருக்கு. அப்போ டயாமீட்டர் 6னா ரேடியஸ் என்னது 3. அப்போ 3ங்கிற ரேடியஸ், அப்போ கரெக்டாக நான் ஒரு சர்க்கிள் வரைய போறேன் 3ங்கிற ரேடியஸுக்கு. ஏன்னா டயாமீட்டர் 6னா ரேடியஸ் வந்து 3. நான் கரெக்டாக 3 மெஷர் பண்ணிட்டு டயக்ராம் வரைய போறேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு 4 சர்க்கிள் வரைய போறேன். இதுக்காக இந்த 4 சர்க்கிள் வரைய நான் சொல்றேன். ஸோ இந்த 4 சர்க்கிளை ஒரு 3 சென்டிமீட்டர்ல நான் 4 சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். 4 சர்க்கிள்ஸும் வரைஞ்சுக்கிறேன். 1 2 3, தேர்ட் சர்க்கிள், அதே மாதிரி 4th சர்க்கிள். இப்படி ஒரு 4 சர்க்கிள் நான் வரைஞ்சுக்கிறேன். இது எதுக்காக வரைஞ்சேன்னா, இப்போ இந்த ஆரஞ்சை பெயிண்ட் பண்றதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்த ஆரஞ்சை வச்சே நான் பண்ண போறேன், இந்த 4 சர்க்கிளை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ இந்த 4 சர்க்கிள் வச்சுட்டேன்னா, இப்போ இந்த ஆரஞ்சோட தோல் எடுத்து நான் இந்த 4 சர்க்கிளையும் ஃபிட் பண்ணேன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா இதோட டயாமீட்டர் வித் இதோட ரேடியஸ் வச்சு தான் நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த தோலை நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்து நான் இப்போ இங்கே வைக்கிறேன் பாருங்க. ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணலாம். ஸோ கரெக்டாக இந்த தோல் எல்லாமே இந்த 4 சர்க்கிள்குள்ளே அடங்கிடும். பாருங்க, எங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் நான் ஃபில் பண்ணுறேன். மிச்சம் இருக்காத. ஸோ ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆரஞ்சை கம்ப்ளீட்டாக உரிச்சு நான் அதில் வைக்கிறேன். இந்த ஆரஞ்சை நான் பெயிண்ட் பண்ணணும்னா எனக்கு 4 சர்க்கிள் தேவைப்படுது. கரெக்டாக அந்த ஆரஞ்சோட தோலெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னா 4 சர்க்கிளில் வைக்கிறேன். சர்க்கிளோட ஏரியா என்னது, நமக்கு ஏரியா தெரியும். சர்க்கிளோட ஏரியா என்னது, πr². அப்போ ஒரு சர்க்கிளுக்கு πr²னா இங்கே மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குது, 4 சர்க்கிள் இருக்குது, 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் எவ்வளவு, 4πr². இதுதான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், ஏன் இதில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இல்லாமல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் இருக்குன்னு. ஏன்னா ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கர்வாக தான் இருக்குது. ஒரு சர்க்கிளுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடையாது, எல்லாமே கர்வாக தான் இருக்கும். ஸோ இதில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஒன்று தான். இதில் கர்வ் சர்ஃபேஸ்ன்னு தனியாலாம் கிடையாது. அதனால தான் அது சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். 4 சர்க்கிள் சேர்ந்துருக்கு. ஒரு சர்க்கிளுக்கு πr², இன்னொரு சர்க்கிளுக்கு πr², இந்த சர்க்கிளுக்கு ஒரு πr², இந்த சர்க்கிளுக்கு ஒரு πr². அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது, 4πr² வருது. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். கிளியர்?